நம்ம சப்ஸ்கிரைபர் பிரதர் ஒருத்தர் வந்து சைனாவோட ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது, இது ஒரு சீரியஸாகவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ வந்து சைனாவில் இருக்க ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டு, அதோட பேர் என்ன, அது எங்கே ஃபேமஸான ஃபுட்டு, எந்த ஏரியாவில், அதை வாயில் வைக்கலாமா முடியாதா, எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து காவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது சிச்சுவான் ப்ராவின்ஸில் ஃபேமஸான ஃபுட். அந்த ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். காவ் யூ அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஃபிஷ் தான். யூ அப்படின்றது வந்து சைனீஸில் வந்து ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ் அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ், செலரி, பொட்டேட்டோ, ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து லோட்டஸ் ஸ்டெம்ஸ், இது எல்லாத்தையும் வந்து மேலே போட்டு தாளிப்பு, நம்ம தாளிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி சிச்சுவான் பெப்பர், ஸ்பைசி, மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே தாளிச்சுவாங்க. என்ன ஒன்று, மீன் வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். இதில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கும், நெரிச்சுன்னு தான் இருக்கும். அந்த ஸ்பைஸ் கூட வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். அடுத்து ஃபிஷ் வந்து ஃபிஷ்ஷில் நல்லா வந்து உப்பு சார்ந்துருக்கு. ஆக்சுவலாக அவங்க ஃப்ரை பண்ணும்போது இதில் உப்பு வந்து போட்டு தான் ஃப்ரை பண்ணுவாங்க. நல்லா சார்ந்துருக்கு. கீழே வந்து பயிர் வச்சுருப்பாங்க. இந்த பயிர் வந்து அந்த சூடு இருக்கும் போதே வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு நல்லா இருக்கும். சூடு ஆறிடுச்சு அப்படின்னா வந்து எண்ணெய் ஃபுல்லாக வந்து சக் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இன்கேஸ் யாராவது சைனா வந்தீங்கன்னா இந்த ஃபுட்டு வந்து மஸ்ட் ரெக்கமெண்ட் ஃபுட்டில் ஃபர்ஸ்ட் வந்து வரும். அடுத்து ஒரு சைனீஸ் ஃபுட்டோட அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.